வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த பயனிலை சொல்லாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்த நம்ம தொடங்கிட்டோம். இந்த அதிகாரத்துல ஒரு குறளையும் நாம பார்த்துட்டோம். இந்த அதிகாரத்துல 2வது குறள். இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய முதல்ல சொன்ன குறள் மாரியே தான் இதுவும் அந்த குறளுடைய அமைப்பு முதல் குறள் எப்படி சொன்னாரோ அந்த மாரியே இருக்கும். என்ன சொல்றாருன்னா, "பயனில பல்லார்வும் சொல்லல்" அதாவது முதல்ல நீங்க முதல்ல முகம் சுளிக்கும்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாருன்னா, "பயனில பல்லார்வும் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது." சொல்றாரு பாருங்க. இப்ப இந்த பயனிலை சொல்லாமைங்கிறது வள்ளுவர் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாரு. "ஏய், முகம் சுளிக்கும்படியா நடந்துக்கிடாத. நீ இகழ்ச்சி அடைவாய்" அப்படின்னு சொன்னவரு, அதுதான அந்த பயனிலை சொல்லாமைக்கு பயன் பயனில பல்லாரும் சொல்லல். இப்ப அத நீ அப்படி சொல்லும் பொழுது, அத ஏதோ ஒண்ணுக்கு அவரு கம்பேர் பண்ண வராரு. அதுக்கு ஒரு ஒப்பீடு சொல்ல வராரு. பயனில பல்லாரும் நீ அப்படி சொல்றது, அது எப்படி இருக்குன்னா, பயனில பல்லாரும் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. ம், நீ சும்மா பேசிட்டு போறதுன்னு நினைக்காத. அது பயனில பல்லாரும் சொல்லல் நயனில நட்டார் கண் நட்டார்கண் செய்தலின் தீது. அது என்ன நயனில நட்டார்கண்? நயனிலன்னா ஒரு ஒரு நல்ல காரியம் இல்ல. ஒரு நன்மையான காரியம் இல்ல. அந்த காரியத்த நட்டார்கள்னா நட்பினர்கள், நல்ல நண்பர்கள். அது யாராவது நாம ஒரு அ நயனில்லாத அந்த ஒரு காரியத்த நயனில நட்டார்கள் நாம இத செய்வோமா? நம்முடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு தீய காரியங்கள நாம செய்வோமா? நயனில நட்டார்கள் செய்தலின் தீது. நீ உன்னுடைய நண்பர்கள் உனக்கு ரொம்ப வேண்டியவர்கள். இவங்களுக்கு அ நயனில்லாத காரியத்த அ செய்வியா? அப்படி செய்தா அது எவ்வளவு தீமையோ, அத விட இது ரொம்ப மோசம். அந்த என்ன பயனில பல்லாரும் சொல்லல். தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல நீங்க இகழப்படுவீங்கன்னு தான் சொன்னாரு. அடுத்தாப்புல சொல்றாரு, நீங்க அப்படி பேசுறது நயனில நட்டார்கள் செய்தலின் தீது. ஒரு தவறான காரியத்த உன்னுடைய நண்பர்களுக்கு நீ செய்யறத விட ஒரு மோசமானது. ஏன்னா, நீ அ இந்த மாதிரி ஒரு பயனற்ற காரியத்த, பயனில்லாத சொற்கள பயனில எல்லார் முன் நீ சொல்றீய. இது தீமைப்பா. முதல்ல உன்ன அது இகழ்ச்சிக்கு உள்ளாக்குது.
அது வந்து அதுக்கப்புறம் உன்னுடைய நண்பர்களுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு தவறான காரியம், ஒரு கெட்ட காரியம் எப்படியோ, அந்த காரியத்துக்கு இணையாக இந்த பயனில்லாத சொற்கள் அமைந்திருக்கிறது. ஆமா, தீமை தானே வந்து உங்களுக்கு. நீங்க பயனற்ற சொற்கள் சொல்லும் பொழுது வந்து, உங்களுடைய வார்த்தைகளால் வந்து இந்த சமுதாயம் ஒரு பிடி உ உயர வேண்டும். உங்க வார்த்தைகளால வந்து மக்களுடைய சிந்தனை வந்து அ மேலே வர வேண்டும். அவங்க வந்து இப்படி உலகத்துல இந்த மாரி இருக்கா? ஓ! இப்படிப்பட்ட ஏன்னா ஒருவன் வந்து ஒரு பேசுறதுக்கு வருவம்போது, அவன் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுட்டு தான் அவன் வாரான். அப்ப இந்த மாரி விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்துல வந்து அ நாம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இப்படி இருக்கு. நீங்க வந்து நம்ம பயனுள்ள காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து இருக்கிற நல் வழிகளை காட்டக்கூடியது தாங்கன்னு நயனில நட்டார்கள் செய்தலின். நீ வந்து அ நம்ம யாராவது அப்படி செய்வோமா? நம்ம நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து ஒரு தீங்கு வந்து நாம செய்வோமா? அந்த தீங்க விட வந்து ஒரு பெரிய தீங்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு ச பயனற்ற ஒரு சொற்களை வந்து பேசுறது வந்து அவ்வளவு பெரிய தீமையை வந்து உருவாக்கும். அவ்வளவு நேரம் அ மக்களுக்கு வந்து எதுவும் தெரியாம போயிருது. தவறான வழிக்கு போறாங்க. என்னென்னமோ நீங்க பாருங்க. அ நெறையா வந்து அ எனக்கெல்லாம் வந்து அ நம்முடைய இலக்கியங்கள்ல, தமிழ்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவும் நீங்க பார்க்கும் பொழுது, நம்முடைய மற்ற இலக்கியங்கள், நம்முடைய சங்க இலக்கியங்கள், அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பாடல் பாடியிருக்காங்க. ஆனா வந்து அது வந்து எவ்வளவு கருத்துக்களை சொல்லக்கூடியதா, எவ்வளவு பயனுள்ளதாக. ஆனா அதெல்லாம் இல்லாம இந்த மத நூல்களாக இருக்கக்கூடியது. அவங்க வந்து அந்த அவங்க வந்து அந்த இதுகள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில வந்து அவ்வளத்தையும் வந்து ஒரு பயனற்ற சொற்களை சொல்வது போல்தான் அது வந்து அந்த பேச்சுக்கள் இருக்க ஒழிய, இவ்வளவு காலமும் இந்த மத நூல்களால் நாம வந்து என்ன ஒரு பெரிய நிலைய அடைஞ்சிட்டோம். அந்த கருத்துக்கள்னால நாம ஒரு படி உயரலையே. அதாவது அந்த வழியில இருந்து வந்த நாம இன்னும் வந்து எவ்வளவு அடிமைத்தனமும், எவ்வளவு கண்கூடா வந்து கீழா கிடக்கிறது தெரியாம தான் நாம உட்கார்ந்துருக்கோம். எப்படியோ அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு, எல்லாம் ஆ சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, அப்போ அந்த ம் பயனில பல்லார்முன் சொல்லல். அப்போ இப்படி வந்து இந்த பயனற்ற ஒரு இதுகள் எல்லாத்தையும் பல்லார்முன் சொல்லியாச்சுன்னா, அந்த நயனில நட்டார் கண் செய்தலின் அந்த நம்முடைய நண்பர்களுக்கு நாம இழைக்கக்கூடிய கொடுமைகள விட வந்து, அது ஒரு தீமைய தானே நாம வந்து செய்றோம். ஆக இதுதான் வந்து நடக்குது. இந்த தீதுனால தான் வந்து அந்த இப்படிப்பட்ட இதுகளை எல்லாம் நாம வந்து அ எல்லாரும் பேசுறாங்க. எல்லா மக்களும் பேசுறாங்க.
இத இப்படி பேசுறவங்களும் பேசுறாங்க. இதனால வந்து இந்த பயனற்ற சொற்களால என்ன அதனால தான் இத வந்து இந்த இடத்துல மேல ஒரு படி மேல போய் தீது தீதுதான் உண்மையிலே. முதல்ல உனக்கு தான் வந்து உன்னத்தான் வந்து கேலி பண்ணுவாங்க. உனக்கு தான் அவமானம். உன்ன வந்து எல்லாரும் எள்ளுவார்கள். அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு தீதை உண்டு பண்ணுகிறாய். ஒரு தீமையை வந்து நாட்டிலே உண்டு பண்ற. இந்த மாதிரி வந்து ஒரு பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய பேச்சு வந்து இந்த மக்களை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 2 அதாவது எப்படி பேசுவது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரூல் நம்பர் 2 முதல்ல வந்து நீ வந்து எல்லாரும் முன் பயனில சொல்லுவான் எல்லாருக்கும் எண்ணப்படும். முதல்ல உனக்கு தான் அசிங்கம். அடுத்தாப்புல மக்களுக்கு தீங்கு. இத வந்து இந்த ரூல வந்து நாம நம்முடைய பேச்ச வந்து நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த பேச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை நன்மை பயக்கக்கூடிய சொற்களை நாம் பேச வேண்டும். அதுதான் வந்து அந்த ஒரு பேச்சினுடைய அ முக்கியத்துவம். சரி நண்பர்களே. ஆக நம்ம அ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதுக்கு வந்து, இது வந்து ஒரு ரூல் நம்பர் 2 கூட நம்ம வந்து வச்சுக்கணும். இனிமே அடுத்தாப்புல மற்ற குரல்கள்லாம் என்னென்ன சொல்றாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். அதுவரை உங்கள வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.